ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிக்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. நம்ம யூனிட் 8ல இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிற்பக்கலைங்க. சரிங்களா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கலைகள் அப்படின்ற ஒரு தலைப்பு ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர்களுடைய கட்டிடக்கலையும் அவங்களுடைய சிறப்பம்சத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழர்களுடைய நம்மளுடைய சிற்பக்கலை வந்து எந்த அளவுல மேலோங்கி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். சரிங்களா? இதுல சிற்பக்கலைனா என்ன? சிற்பங்கள்னா என்ன? அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவர் காலத்துல, சோழர் காலத்துல, பிற்காலத்துல வரக்கூடிய சிற்பக்கலைகள் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிமாண வளர்ச்சி அடைந்தது, அதுல சிறப்பித்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம தனியா எடுத்து இந்த வீடியோ தொகுப்புல நமக்கு டிஎன்பிஎஸ்சில எப்படி கேட்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்க போறோங்க. சரிங்களா? முதல்ல நம்ம வந்து ரொம்ப பேசிக்கா சிற்பக்கலை ஸ்கல்ப்சர்னு சொல்லுவாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, இது எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்துல, அதாவது சங்க காலத்துக்கு முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து பயன்பாட்டுல இருந்துகிட்டு இருந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அப்போ இதோடைய துவக்கம்னு ஒண்ணு இருக்கும்ல, எல்லா விஷயத்துக்கும் ஒரு துவக்கம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இது எப்படி வந்து துவங்க ஆரம்பிக்குது? சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த நடுக்கற்கள் அப்படின்ற ஒரு பழக்கம் இருந்தது. இதை நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? நம்மளுடைய முந்தைய வகுப்புகள்ல நடுக்கற்கள்லாம் என்னன்றதை மட்டும் நான் சொல்லியிருப்பேன். நடுக்கற்கள் சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுக்கற்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து தோன்றிட்டு இருந்தது. தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நடுகற்களுடைய குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும் அளவுல இருந்தது. நடுகல்ன்றது ஒண்ணும் இல்ல. ஒரு வீரன் இருக்கான். அந்த வீரன் வந்து வீர மரணம் அடையறான். போர்ல வீர மரணம் அடையறான். இல்ல ஒரு ஆணிரை கவர்ந்து செல்றாங்க. அதுல வந்து ஒரு வீர மரணம் அடையறாங்க அப்படின்னா, அவங்களுடைய நினைவு கூர்ற வகையில ஒரு கல்ல வந்து நட்டு, அவங்களுடைய குறிப்பு, அவங்களுடைய பெயரு அத வந்து செதுக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அத தொடர்ந்து பின்னாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த நடுக்கல்லே நம்ம வந்து வீரக்கல், நினைவுக்கல் என்றெல்லாம் நம்ம வந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்படி தொல்காப்பிய காலத்துல வழக்குல இருக்கக்கூடிய இந்த நடுக்கல் வழிபாட்டு முறை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிற்காலத்துல வீரர்களுடைய உருவத்தை செதுக்கி வைக்கக்கூடிய ஒரு முறையாக வளர ஆரம்பிக்குது. ஏன்னா, அந்தந்த காலகட்டத்திலும் பரிமாண வளர்ச்சி என்பது நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப முதல்ல நாங்க வந்து ஒரு கல்ல நட்டு, அந்த கல்லுல அவருடைய பெயரையும், அவருடைய சாகசத்தையும் வந்து எழுதி வச்சோம். புலிமான் கொம்பையில ஒரு நடுகல் இருந்ததாக நம்ம வந்து படிப்போம். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய வகையில, அது கொஞ்ச நாள்ல வளர்ந்து, அந்த கல்லுல ஏதோ ஒண்ணு செதுக்காம, அந்த கல்லையே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த வீரனாக செதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிற்காலத்துல சிற்பக்கலையோடைய இவ்வளவு பெரிய ஒரு மேலோங்கி வரத்துக்கு ஒரு ஊன்றுகோலா, அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆரம்ப காலகட்டத்துல இருக்கக்கூடியதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த நடுக்கற்கள் இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அத தொடர்ந்து முதல்ல வீரர்களுக்கு பண்ணாங்க. அப்புறம் தெய்வங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா, சுதை உருவங்கள வந்து பாத்தீங்கன்னா, செய்து வழிபட்டு இருக்காங்க. சரிங்களா? கல்லுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிற்பம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது கொஞ்சமா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிற்பக்கலையுடைய ஒரு தோற்றமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா, பார்க்கப்படுகிறதுங்க. சரிங்களா? இது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கங்க. காவேரி பூம்பட்டினத்துல இருந்த இந்த சுதை சிற்பங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் என மணிமேகலை காப்பியத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இதுல நமக்கு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது எந்த காப்பியத்துல, எந்த இலக்கியத்துல குறிப்பிட்டிருக்காங்க? இப்போ காவேரி பூம்பட்டினத்துல சிற்பக்கலை இருந்தது. இந்த சுவர் சிற்பத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா, எந்த இலக்கியங்கள் பறைசாற்றி பேசுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இந்திர விழால வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த மணிமேகலை அப்படின்ற இலக்கியத்துல குறிப்பிட்டு பேசியிருப்பாங்க. சரிங்களா? சிற்பக்கலைகள்ல அது செய்யக்கூடியவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மண்ணீட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். சரிங்களா? சிற்ப கலைஞர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதை செய்யக்கூடியவர்களை நம்ம மண்ணீட்டாளர்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கோம். சரிங்களா? என்ற வழக்கம் இருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, எதை வந்து மறுபடியும் வலியுறுத்துது, எதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கோள் காட்டி சொல்றோம் அப்படின்னா, மணிமேகலையில மணிமேகலையில சிற்பங்கள் செய்யக்கூடியவர்களை மண்ணீட்டாளர் என்ற குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கிபி, அதாவது நம்மளுடைய பொது ஆண்டு கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல பௌத்த சமயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதிகமா கொஞ்சம் பரவலா இருந்துகிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, பௌத்தர்களுடைய இந்த பாத பீடிகை, அதே போல வந்து பாத்தீங்கன்னா தர்ம சக்கரம், இது எல்லாத்தையுமே வைத்து வணங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கமும் இருந்தது. பாத பீடிகை, தர்ம சக்கரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க இப்போ ஒரு வேற வேற மதத்திலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, கடவுளிடம் முறையிடுவாங்க இல்லையா? அது போன்ற பௌத்த சமயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, தர்ம சக்கரத்தையும் பாத பீடிகளையும் வைத்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா, கடவுளாக நினைச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? அத வந்து பாத்தீங்கன்னா பின்னரே புத்தர் திருவுருவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வணங்குற ஒரு முறை வந்து ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? சோ முதல்ல வந்து தர்ம சக்கரத்தை வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. பின்னாட்கள்ல வந்து இங்க நம்மளுடைய சிலை கலாச்சாரங்கள் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதை தொடர்ந்து புத்தருடைய சிலைகள் வடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. புத்தருடைய சிலையை வைத்து வந்து பாத்தீங்கன்னா வணங்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கமும் அதிகமாயிடுச்சு. அதே போல சமண சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அரக பெருமானுடைய உருவத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்த்தங்கரர்களுடைய உருவங்களையும் வந்து பத்தி வைத்து வணங்குறாங்க. அப்ப அரக பெருமாளுடைய ஒரு உருவத்தையும் தீர்த்தங்கரர்களுடைய ஒரு உருவத்தையும் வைத்து சமண சமயத்துல ஜெயினிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியும் வைத்து வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா?
இப்போ சிற்பங்கள் சிற்பங்களுக்குள்ள வரும். கிட்டத்தட்ட இயற்கை உருவங்களையும் கற்பனை உருவங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வடிவமைப்பது சிற்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களையும் அதே போல நமக்கு கண்ணுல புலப்படாத நம்மளுடைய கற்பனை திறன்களால் வளர்க்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா புடைப்பதே வந்து சிற்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல கல், சுதைனா சுண்ணாம்புன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது மரம், மெழுகு, அரக்கு, தந்தம், உலோகம் இது எல்லாத்தையும் வைத்து பழங்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிற்பங்கள் வந்து மேல் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? இப்பேற்பட்டதை வந்து பாத்தீங்க அப்படின்னா புடைப்பு சிற்பங்கள் அதே போல தனி சிற்பங்கள் என்று வகைப்படுத்துறாங்க. சிற்பங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு புடைப்பு சிற்பங்கள், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனி சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க. இதுல கல்லு, மரம், சுவரு, பலகை போன்றவற்றை வந்து பாத்தீங்கன்னா புடைப்பாக உருவத்தின் அதே போல இதோட இப்ப புடைப்பு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு முன்புறத்தை மட்டும் செதுக்கக்கூடிய வகையில இதை வைத்து செதுக்குறாங்க. இதுல வைத்து முன்புறத்தை மட்டும் செதுக்குறாங்க அப்படின்னா அது வந்து புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும். இப்போ ஒரு செவர் இருக்கு, ஒரு கல் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடவுளோட உருவத்தை வந்து பாத்தீங்கன்னா உள்ளே வைத்து செதுக்கி அந்த கடவுளுடைய தோற்றத்தை அந்த செவத்துல வந்து கொண்டு வராங்க அப்படின்னா இதை நம்ம புடைப்பு சிற்பம்னு சொல்லி சொல்லுவோம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட பின்புறமும் அந்த பினிஷிங் கொண்டு வந்து 360 டிகிரில இப்ப நம்ம நடந்து பாக்குறோம் அப்படின்னா அந்த சிலையை சுத்தி வந்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் அந்த உருவம் வந்து நல்லா தெரியுது அப்படின்னா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம். இங்க ரெண்டு சிற்பங்களா பிரிச்சிருக்கோம் இல்லையா, தனி சிற்பங்கள் என்று சொல்லுவோம். சரிங்களா? இப்ப முதல்ல புடைப்பு சிற்பங்கள்னா நம்மளுடைய அந்த முன் பார்வையில மட்டும் தெரியக்கூடிய வகையில வர்றது நம்மளுடைய புடைப்பு சிற்பம். எல்லா வகையிலும் தெரியக்கூடிய வகையில கொண்டு வர்றது தனி சிற்பம் என்று குறிப்பிடப்படுறோம். சரிங்களா? இப்போ பிரதிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும்பொழுது அதுவும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தனிச்சிற்பங்கள் தான். அது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தனிப்பட்ட ஒருவருடைய உருவ அமைப்பை வந்து உள்ளவாறே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிற்பமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க. இந்த பிரதிமைகள்ல இன்னொரு ஹைலைட்டும் இருக்கு. இது தனிச்சிற்பமாகவே இருந்தாலும் இதுல உலோகங்களுடைய பயன்பாடு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? உலோகங்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரதிமைகளை செய்வாங்க. ஒரு செம்பா இருக்கும், இல்ல தங்கமா பொன்னா இருக்கும், வெள்ளியா இருக்கும், பித்தளையா இருக்கும். இது போன்ற உலோகங்களை வைத்து அந்த சிலை வடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு தனிநபருடைய சிலையா இருக்கும், வீரனுடைய சிலையா இருக்கும், அரசனுடைய சிலையா இருக்கும், சாமியோட சிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வகுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரதிமைகள் உருவாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையானது. பல்லவர் அரசர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான பிரதிமைகள் காணப்பட்டதும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்புல இருக்கு. அதே போல சோழர்கள் காலத்திலும் இந்த பிரதிமைகளுடைய ஒரு பின்புறம் இருந்துட்டு இருந்தது. சரிங்களா? அடுத்தோ பல்லவர் காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிற்பக்கலை என்பது எந்த அளவுக்கு மேலோங்கி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சரிங்களா? பல்லவர் காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில் சிற்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தொடக்க காலம் என்று சொல்லலாம். கோயில்ல சிலை செய்வதில் இந்த சிற்பக்கலை செய்வதில் ரொம்ப தொடக்க காலத்துல பல்லவர்கள் வந்து திகழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுல இப்போ நம்ம வந்து நிறைய வந்து மன்னர்களை வைத்து அப்படி பல்லவர் காலத்துல சிறப்பம்சமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்றதான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதுல பல்லவ மன்னனா இருக்கக்கூடிய முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில்கள்ல இருக்கக்கூடிய இந்த துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? என்று அழைக்கப்படும் இந்த வாயிற்காவலர்கள், கோயிலுக்கு வெளியே வாயிற்காவலர்கள் மாதிரி நிக்க வைப்பாங்க இல்லையா, துவாரபாலகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? அவங்களுடைய உருவங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா புடைப்பு சிற்பங்களாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த பழக்கம் பெருமளவுல முன்ன கிடையாது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்லவர் யாரு முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல அந்த துவாரபாலகர்களுக்கு புடைப்பு சிற்பங்கள் வாயிலாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தமிழகத்துல வந்து நம்மளால காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழகத்துல கிட்டத்தட்ட காணப்படும் முதல் கற்சிற்பங்கள்ல இதுவுமே ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அதே போல இவருடைய காலத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாயிற்காவலர்களின் சிற்பங்கள் மட்டுமே கற்களால் உருவாக்கப்பட்டவை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா துவாரபாலகர்கள் அவங்களுடைய சிற்பங்கள் மட்டும்தான் கல்லால செய்யப்பட்டது. இதே மற்ற இருக்கக்கூடிய இந்த கருவறையில இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் வந்து பாருங்க, அப்ப வெளியே இருக்கக்கூடிய சிற்பங்கள் மட்டும் கல்லால செய்யப்பட்டது. கருவறையில இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் மரத்தாலேயோ சுதையாலேயோ அதாவது நம்ம சுண்ணாம்பு பதம் இருக்கு இல்லையா அதை வைத்தோ செய்யப்பட்டதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படி கடவுள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்லவர் காலத்துல கடவுள் போலவே வந்து பாத்தீங்கன்னா அரசன் அரசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உயரமான சிலைகள் வந்து செய்யப்பட்டதும் வந்து குறிப்பிடத்தக்கது. இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பழக்கத்துல இருந்தது. ஏன்னா கடவுள்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மரத்திலையும் சுதையாலையும் எப்படி வந்து ஒரு சிலையை வந்து செய்து அதை வந்து உங்களுக்கு கோயிலுடைய கர்ப்ப கிரகத்துல வைக்கிறாங்களோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசர்களுடைய சிலை செய்வதிலே வந்து வழக்கம் இருந்ததாகவும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பல்லவர் கால சிற்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மாமல்லபுரத்துல கோவர்தன மலை, இந்த பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோவர்தன மலை மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த கோவர்தன மலை மண்டபத்துக்கு அருகில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய அருகில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 96 அடி அகலமும் 43 அடி உயரமும் கொண்ட
பாறை உள்ளது. சரிங்களா? எங்க நம்மளுடைய பல்லவர் கால சிற்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமல்லபுரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவர்தன மலை மண்டபத்தோடைய அருகில 96 அடி அகலமும் 43 அடி உயரமும் கொண்ட ஒரு பாறை இருக்கிறது. இந்த பாறைக்கு இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே கீழ் நோக்கிய பள்ளம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்லவர் காலத்துடைய சிறப்பம்சத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இயற்கையாகவே அவங்க வந்து கீழ் நோக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த சிற்பிகள் இந்த இயற்கையான வடிவமைப்பை பயன்படுத்தி தான் தன்னுடைய கற்பனையோட கலந்து இந்த பகீரதன் தவம், சரிங்களா? இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகீரதன் தவம் அப்படின்ற ஒரு சிற்ப தொகுதியையும் வடிவமைக்கிறாங்க. பல்லவர் காலத்துல இயற்கையாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மலையோட ஒரு அடிவாரம், சரிங்களா, அதுல வந்து அப்படி இருக்கு. அதையே வந்து பாத்தீங்கன்னா பகீரதன் தவம் என்று அவங்களுடைய சிற்பக்கலையை பயன்படுத்தி அவங்களோட முயற்சியால மாற்றி அமைச்சிருக்காங்க. சரிங்களா? கங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமிக்கு வர பகீரதன் சிவபெருமானை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா தவ காட்சியும், அதே போல வந்து அந்த தவத்தின் பயனாக கங்கை பூமிக்கு வந்த நிகழ்வையும் அந்த பாறை பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்போ ஒரு பாறை வடிவமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி இருக்க மாதிரி இருந்தது. அந்த பாறையை செலக்ட் பண்ணி அந்த பாறையவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கதைக்களமாக மாத்தி, ஏன்னா பகீரதன் ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவர் சிவபெருமான வேண்டியதாகவும் அதுக்கப்புறம் அந்த வரம் அளித்து கங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமிக்கு வந்ததாகவும் வந்து ஒரு புராண கதை இருக்கு. சரிங்களா? அந்த கதையவே ரொம்ப அழகா சித்தரிச்சு சிற்பமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாறையில செதுக்கி இருப்பாங்க. இது வந்து அவங்களுடைய சிறப்பம்சத்தை காட்டுது இல்லையா? பல்லவர்கள் காலத்துடைய சிறப்பம்சத்தை காட்டுது இல்லையா? இது ஒண்ணு. அடுத்தது பாருங்க, இவர்கள் காலத்துல புராண செய்திகள் வந்து அதிகமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப பகீரதனுடைய அந்த சிவபெருமானுடைய காட்சி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புராண கதையா இருக்கு இல்லையா? இது போன்ற நிறைய புராண கதைகளுடைய சிற்பங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக இங்க வந்து செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? நாமக்கல்ல இருக்கக்கூடிய மலைக்கோட்டையின் இருபுறமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய மலைக்கோட்டையோட இருபுறத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரவர்மன் காலத்துடைய குடைவரை கோயில்கள் காணப்படுகின்றன. மகேந்திரவர்மன் காலத்துடைய குடைவரை கோயில்கள் இந்த இருபுறமும் காணப்படுது. மலையின் கீழ் பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த இருபுறமும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுல கிழக்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் கோவிலும், மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நரசிம்ம பெருமாள் கோயிலும் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஒரே மலையில் 2 குடைவரை கோயில் அமைக்கப்பட்டுள்ளமை இதன் சிறப்பு அம்சமாகும். ஏன்னா குடைவரை கோயில்ன்றதே ரொம்ப சிறப்பு அம்சம். ஒரு மலையை மேல் நோக்கி இருந்து குடைய ஆரம்பிச்சு அதை கீழ் நோக்கி கொண்டு வந்து அந்த சிற்பங்கள் மூலயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் அமைப்பாங்க. சரிங்களா? அது குடைவரை கோயில். இப்போ அதுல ஒரு குடைவரை கோயில் இருக்குன்றதே பெரிய விஷயம். அந்த மலை கோட்டையோட இருபுறமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு மேற்காக பிரிச்சு கிழக்குல பெருமாள் கோயிலும் மேற்குல நரசிம்ம கோயிலும் சொல்லிட்டு ஒரே மலைத்தொடர்லயே 2 குடைவரை கோயிலாக கொண்டு வந்தது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசியிருப்பாங்க. இதன் சிற்பங்கள் நுண்ணிய வேலைப்பாட்டுடன் கூடியவை. இங்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திருமாலின் 10 அவதாரமும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல திருமாலுடைய 10 அவதாரங்களும், அப்ப பெருமாளுடைய 10 அவதாரங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தசாவதாரம் சொல்லி குறிப்பிடுவாங்க இல்லையா? அந்த 10 அவதாரங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பல்லவர் காலத்து ஒற்றைக்கல் ரதங்கள், கோயில் சிற்பங்கள் போன்றவை எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய தனித்தன்மையை காட்டுது. நம்ம இந்த ஒற்றைக்கல் ரதம் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அதெல்லாம் வந்து இவங்களுடைய தனித்தன்மையை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது சோழர் காலத்துடைய சிற்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கக்கூடியது. சோழர் காலத்து சிற்பங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சியுற்ற நிலையை வந்து அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல்லவர் காலத்துல தாழ்ந்த புடை சிற்பங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பல்லவர் காலத்துல தாழ்ந்த புடைப்பு சிற்பங்கள் வந்து அதிகமான அளவுல அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா சோழர்கள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த புடைப்பு சிற்பங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாழ்வுற்ற நிலையில வந்து பாத்தீங்கன்னா புடைப்பு சிற்பங்கள் வந்து பல்லவர் காலத்துல அமைக்கப்பட்டது. அதே சோழர்கள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த புடைப்பு சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டதாகவும் ஒரு முழு உருவ சிற்பங்களாகவும் அமைக்கப்பட்டன. சோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட சிறப்பு அம்சமா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்பட்டது. சோழர்கள் காலத்துல இந்த சிற்பக்கலைக்கு உயர்ந்த நிலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைந்தது. கிட்டத்தட்ட ஏன்னா நிறைய சிற்பங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் காலத்துல கொடுக்கப்பட்டது. சோழர்கள் காலத்துல கலை இலக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுல இந்த சிற்பங்களுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த காலகட்டத்துல தமிழகத்துல மட்டுமன்றி இந்த ஊர்கள்லாம் பார்த்து வச்சுங்க, கஜுராஹோ, உதயபுரி, புவனேஸ்வர் இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிற்பக்கலை வந்து ரொம்ப வளர்ந்த நிலையிலே இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? உயரமான மகுடங்கள், மெல்லிய நெடிய உடலமைப்பு போன்றவை வந்து பாத்தீங்க அப்படின்னா சோழர் கால சிற்பத்துடைய சிறப்பாகும். சோழர் காலத்து சிற்பம் இருந்தது அப்படின்னாலே
அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும்ல. இப்ப நான் வந்து ஒரு கடையில போய் ஒரு பரோட்டா சாப்பிடுறேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முருவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்ப இவங்களுடைய ஒரு சிற்பக்கலைன்னு வரும்பொழுது இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் காலம்பா கிட்டத்தட்ட உயரமான மகுடங்கள் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிய நெடிய உடல் அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிற்பங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிய ஒரு உடல் அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இதெல்லாம் அவங்களுடைய சிறப்பம்சமா பார்க்கப்படுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இதுலயே பிற்கால சோழர்களுடைய சிற்பங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல அணிகலன்கள், இப்ப நம்ம நகை போடுறோம் இல்லையா, அந்த நகைகளும் அலங்காரங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகுந்த அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வட்டமான முக அமைப்பும் சற்று தடித்தும் குட்டையான துமாம் உடல் அமைப்புகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிற்பங்களோட சேர்ந்து இருக்கும். கிட்டத்தட்ட அந்த முக அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வட்ட முகம், ஒரு வெண்ணிலா போன்ற ஒரு வட்ட முகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோழர்கள் காலத்துடைய சிற்பக்கலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமளவுல காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இது தொடர்ந்து ராஜராஜன் சோழன் எழுப்பியக்கூடிய நம்மளுடைய தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கிய ஒரு வாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயில இந்த கீழ்ப்புறம் புத்தரின் சிற்பமும் இக்கோயிலில் விமானத்தின் வலப்புறம் சமண உருவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து நம்ம சொல்லும்போது ஒரு சிவன் கோயிலா வந்து அது கருதப்படுகிறது இல்லையா? அப்படியே பார்த்த அந்த கோயில்ல இந்த பெருவுடையார் கோயில்கள்ல கீழ்ப்பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய புத்தருடைய ஒரு சிலையும், அதே போல இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வலப்பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா விமானத்தோடைய வலப்பகுதிகளில் சமண முனிவர்களுடைய சிலைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவங்களும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த கோயில்ல நந்தி சிற்பம் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில உள்ள நந்தி சிற்பங்கள்ல 2வது பெரிய சிற்பமாகும். நம்ம வந்து சிற்பக்கலைகள் பேசும்பொழுது நிச்சயமா பெருவுடையார் கோயிலை விட்டுட்டு போகவே முடியாது. அப்பேற்பட்ட அந்த நந்தி சிற்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில 2வது பெரிய நந்தி சிற்பம் என்று பார்க்கப்படுகிறது. சரிங்களா? சிலையாக பார்க்கப்படுகிறது. இதோட உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 அடி, நீளம் வந்து பாத்தீங்கன்னா 19.5 அடி, அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8.25 அடி ஆகும். சரிங்களா? 2ஆம் ராஜராஜன் கட்டிய தராசுபுரம் கோயிலுடைய அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாயன்மார்களுடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கிற வகையில 90 சிற்பங்கள் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியதுல கேள்வி வருதோ இல்லையோ, இந்த மாதிரி நம்ம டக்குன்னு கண்ணுக்கே தெரியாம இருக்கக்கூடியதுல கேள்வி வந்துடும். அப்போ நம்ம முதல்ல ராஜராஜ சோழன் பார்த்துருவோம். ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயில், அதுல நந்தியோடைய சிலை இருக்கும். அந்த நந்தியோட சிலை இந்தியாவிலே கிட்டத்தட்ட 2வது பெரிய நந்தி சிலை, அதை நம்ம சொல்லிட்டோம். இப்போ 2வது ராஜராஜ சோழன் இருக்காப்புல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தராசபுரம்ன்ற ஒரு கோயிலை கட்டியிருக்காரு. அதுல நாயன்மார்களுடைய வாழ்க்கை முறை பத்தி மொத்தமா தொகுத்திருப்பாங்க. அதுல 90 சிற்பங்கள் வந்து இருக்கும். இது இதோடைய சிறப்பம்சமாக சோழர்கள் காலத்துடைய சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? சோ இது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த வார்த்தை செப்பு திருமேனிகள், சோ அந்த தலைப்பு கீழே நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இங்க சங்க காலத்துல உலோக சிற்பங்கள் வந்து இருந்திருக்கலாம் என்ற செய்திகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் இருக்கு? மதுரை காஞ்சி, குறுந்தொகை, பட்டினப்பாலை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியங்கள்ல நம்மளுடைய 17 மேற்கணக்கு நூல்கள்ல சொல்லக்கூடிய இலக்கியங்கள் இல்லையா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உலோக சிற்பங்கள், அப்போ நம்ம வந்து சிற்பங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சிற்பங்கள் வந்து உலோகத்திலால ஆளக்கூடியவை இல்லையா? நம்ம பிரதிமைகள் குறிப்பிடுவோம் இல்லையா? அது போன்ற செப்பு திருமேனிகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலக்கியங்கள்ல குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இருப்பினும் சோழர்கள் காலமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உலோக சிற்பங்கள் அல்லது செப்பு திருமேனிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பெருமளவுல சோழர்கள் காலத்திலே இதற்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டது. சரிங்களா? விஜயாலயன், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பராந்தகன், செம்பியன் மாதேவி, முதலாம் ராஜராஜன், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய காலகட்டங்கள்ல செப்பு திருமேனிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகுந்த வளர்ச்சி அடைந்தது. ஏன்னா இவங்க காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட அந்த செப்பு திருமேனிகள் இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதுகாக்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சோழர்கள் காலத்துல இருக்கக்கூடிய செப்பு திருமேனிகள்ல நடராஜர் சிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உலக புகழ் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? எங்க நம்மளுடைய நடராஜர் சிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப புகழ் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாம சோழர்கள் காலத்துல வாழக்கூடிய அரசர்கள் தன்னுடைய குடும்ப சொத்துக்கள்ல சிலதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில்களுக்கு எழுதி கொடுப்பாங்க இல்லையா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமேனிகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடையாக கொடுத்ததும் வந்து செய்திகள் நிறைய கல்வெட்டுகள்ல சோழர்கள் காலத்துடைய கல்வெட்டுகள்ல குறிப்பிட்டும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது நோட் பண்ணி வச்சிருங்க. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற்கால பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து சிற்பக்கலை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோழர்கள் காலத்துடைய சிற்பக்கலையை தொடர்ச்சியாக அவங்களுமே அதை சரியான முறையில எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சோழர் காலத்துல எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே போல பாண்டியர்களும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இவர்கள் கோயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்புற சுவர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிற்பங்களையும் செம்மைப்படுத்துவதிலும் வந்து பாத்தீங்கன்னா கவனம் செலுத்துறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கோயில்கள்லயும் அதே போல இவங்க உருவாக்கக்கூடிய கோயில்களையும் வெளிப்புற சுவர்கள்ல இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்புறத்துல இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகங்கள், விமானங்கள் இந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்தாங்க.
பாண்டியர்கள் அவங்களோட கட்டக்கூடிய வெளிப்புற சுவர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிற்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிற்பக்கலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. விஜயநகர மன்னர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டடக்கலை வந்து கொண்டிருந்த ரொம்ப ஆர்வம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ஆர்வம் வந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். அதிலும் குறிப்பிட்டு சிற்பக்கலையிலும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த கோபுரங்கள்லயும் கோயில் விமானங்கள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஏராளமான சிற்பங்களை வரைந்திருக்காங்க. இப்ப பாருங்க, எல்லாருமே சிற்பங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. பல்லவர்கள் குடுத்தாங்க, சோழர்கள் குடுத்தாங்க, பாண்டியர்கள் குடுத்தாங்க, விஜயநகர பேரரசு குடுக்குது. இவங்க எல்லாருமே சிற்பங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எப்படி படிக்கணும் அப்படின்னா, இவங்க ஒவ்வொருத்தரும் ஒண்ணொண்ணுத்துக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. இவங்க நான் விமானத்துக்கு குடுக்குறேன், கோபுரத்துக்கு குடுக்குறேன்னுவாங்க. ஒருத்தர் நான் விமானத்துக்கு குடுக்குறேன்னுவாரு. ஒருத்தர் நான் வெளிப்புற சுவருக்கு குடுக்குறேன்னுவாங்க. சரிங்களா? இது போல நான் எங்கெங்க யார் யாருக்கு எது எது சொல்றேனோ, அத நீங்க தனியா எடுத்து படிச்சு வைங்க. ஏன்னா கேள்வி ரொம்ப காமனா அதிகமாக வெளிப்புற சுவர்களுக்கு சிற்பங்களை வர வைத்து முக்கியத்துவம் கொடுத்த எந்த மன்னர் வந்து கொடுத்திருக்காரு அல்லது எந்த பிரிவு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கு அப்படின்ற கேள்வி எதிர்பார்க்கலாம். சரியா? அப்ப இந்த மாதிரி காமனா வரக்கூடிய டேர்ம்ஸையும் மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. உயர்ந்த தூண்களை உடைய மண்டபங்கள் வந்து விஜயநகர காலத்துல கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க, நாயக்கர் காலத்துல கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இந்த மண்டபங்களுடைய தூண்கள்ல இந்த தூண்கள் கொண்டு வரது பெரிய விஷயம் இல்ல. அந்த தூண்கள்ல யாழி, சரிங்களா? யாழி வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரமாக பார்க்கப்படுகிறது. அல்லது பழைய காலங்கள்ல வந்து வாழ்ந்த ஒரு கதாபாத்திரமாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உயிரினமாகவும் பார்க்கப்படுகிறது. சரிங்களா? குதிரை, மனித உருவங்கள், அதே போல புராண தொன்மைகள் விளக்கும் சிற்பங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலத்துல அவங்களுடைய சிற்பங்கள்ல இது வந்து வெளிக்கொண்டு வரப்பட்டது. அவங்களுடைய அந்த தூண்கள்ல இதெல்லாம் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க கால சிற்பங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பில் வார்த்தது போன்ற உறுதி உடையவையாக இருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப சங்க காலமோ அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா? இவங்களுடைய காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையானதா இருக்கக்கூடியதா மாற ஆரம்பிச்சிருச்சு. விஜயநகர சிற்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா மூக்கு கூர்மையானதாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா எது ஸ்பெசிஃபைடா இருக்குமோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சு வைக்கணும். விஜயநகர சிற்பங்கள்ல பாருங்க, மூக்கு வந்து கிட்டத்தட்ட கூர்மையானதாகவும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வயிறு வட்டமானதாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இப்ப இதே சோழர்கள் காலத்தை எடுத்துங்க. சோழர்கள் காலத்துல நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? முகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வட்ட முகமாக இருக்கும். இடை வந்து பாத்தீங்க அப்படின்னா மெல்லிடையாக இருக்கும். சோழர் காலத்துடைய சிறப்பு நம்முடைய ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? இப்ப இங்கே விஜயநகரத்துக்கு வாங்க. விஜயநகரத்துக்கு வரும்பொழுது இவங்களுடைய மூக்கு கூர்மையானதாக இருக்கும். அதே போல வயிறு வந்து பாத்தீங்க அப்படின்னா வட்டமானதாக இருக்கும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு, சாராம்சம் இருக்கு இல்லையா? அப்ப இவங்களுடைய சிறப்பு அம்சம் இது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மனித உருவ சிற்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா அணிகலன்களை அதிகமாக செதுக்கி இருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுதல், கோலாட்டம், பாம்பாட்டி நடனம் இது போன்ற சிற்பங்களை வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற செய்வாங்க. இவங்களுடைய கால வழக்கப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை செதுக்கி கொடுக்கறதும் ஒரு வழக்கமாக வைத்திருந்திருக்கிறாங்க. இத்தகைய சிற்பங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மா கோயில், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துல இருக்கிற இந்த ராமநாத சுவாமி கோவில்கள் இது போன்ற இடங்கள்ல வந்து காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தற்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெழுகு, மணல், கண்ணாடி போன்றவற்றையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிற்பக்கலையில பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க காலத்துல முக்கியத்துவமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்ட கோயில்கள் இல்லையா? அதனால இங்க நம்ம அதை பத்தி பேசியிருக்கோங்க. சரிங்களா? இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களுடைய சிற்பக்கலை தொடர்புற்று இருக்கக்கூடிய நமக்கான இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு முடிவுக்கு வருது. சரிங்களா? இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு கலைகளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்ம கட்டிடக்கலை பார்த்தோம், சிற்பக்கலை பார்க்கிறோம். இது போன்ற தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்க்கும்பொழுது அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த கலைக்கு யாரு முக்கியத்துவம் கொடுத்தா அவங்களுடைய ஒரு வெளிப்பாடு என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோல சேர்த்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.